96 பில்லியன் கடன் இருந்த நாட்டை 100 பில்லியன் கடன் ஆக்கியிருக்கிறார். அதாவது டிசம்பர் மாதம் இருந்த கடன் 96 பில்லியன், மார்ச் மாதம் இந்த வருடம் இலங்கை மொத்த கடன் 100 பில்லியன். ஆனால் அவருடைய பிரச்சாரம், அவர் சொல்லுகிறார் நாட்டை கடனிலிருந்து மீட்டு விட்டேன், மக்களை சுவீச்சதுக்கு அழைத்துச் செல்கிறேன். இல்லை, அது முற்றுமுழுதான போய். ஆகவே மக்கள் இந்த தேர்தலிலே மிகவும் உறுதியாக நிற்கின்றார்கள். இன்னும் ஆணித்தரமாக ஒரே ஒரு அது சங்க சின்னத்துக்கு மாற்றிருந்தான் தமிழ் மக்கள் இந்த புள்ளடியை இட வேண்டும். எவருக்குமே அது இட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் தமிழ் மக்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை இந்த சிங்கள தலைவர்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரனுடைய கதையை கேட்டு அவருடைய உத்தரவு என்று சொல்லி முழு தமிழ் மக்களுமே ஒவ்வொரு சிங்கள தலைவருக்கும் வாக்களித்து இறுதியாக சுமந்திரன் சொன்ன விஷயம், கடந்த முறை இந்த நல்லாட்சியில இந்த இடைக்கால தீர்வுகள் புதிய அரசு நிறைவு செய்யப்படாவிட்டால் ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடியா இருக்குது. பச்சை பொசிஷன் தந்த ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடியா இருக்குது. இந்த முறை இந்த புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படாது, நான் உடனடியாக பதவியில இருந்து இந்த ஊடகங்களுக்கு வீடியோ கிளிப் எல்லாமே இருக்கு. அவர்கள் சிங்களவர்கள் யாரென்றாலும் தலைவராக வந்துவிட்டு போகட்டும். ரணிலாக இருக்கலாம் அல்லது பிரேமதாசன் மகனாக இருக்கலாம். யார் இருந்தாலும் சிங்கள நாட்டுக்கு ஒரு சிங்கள தலைவர் ஜனாதிபதியா வந்துட்டு போகட்டும். ஆனா நாங்கள் தனியொரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள், குழுமத்தை சேர்ந்தவர்கள், தனியொரு இனத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கான ஒரு சுய நிர்ணய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை சர்வதேச உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் நாங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. செப்டம்பர் 21 இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது கடந்த காலங்களில் இருந்து ஒரு வேறுபட்ட வித்தியாசமான நோக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கின்றது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இது வெல்வதற்காக அல்ல, சொல்வதற்கான தேர்தல் என்ற ஒரு வாக்கியத்தை பலரும் பயன்படுத்துவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெல்வதற்காக அல்ல, சொல்வதற்கான ஒரு தேர்தல் என்று. ஆகவே உலக மட்டத்தில் தமிழர்களுடைய ஒற்றுமையையும் தமிழர்களுடைய பலம் என்ன என்பதனையும் காட்டுவதற்கான ஒரு தேர்தலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் பலரும் தங்களுடைய உறவினர், உற்றார் உறவினர், நண்பர்களுக்கு இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு தகவல்களையும் வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் பல்வேறு கட்சிகள் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் பல்வேறு செயல் திட்டங்களையும் அரங்கேறிக் கொண்டிருப்பதை தாயகத்தில் இருந்து வருகின்ற செய்திகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் கூட திணிக்கப்படுவதாக பார்க்கப்படுகின்ற நிலையில் இந்த கருத்து கணிப்புகளை நம்பலாமா, குறிப்பாக இந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகின்ற தகவல்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானதாக இருக்குமா, அல்லது அந்த தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு பலரிடம் எடுக்கப்பட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கருத்து கணிப்பாக பார்க்கலாமா, அல்லது இது சமூக வலைதளத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பிய தகவல்களை வெளியிடுகின்ற ஒன்றாகவும் இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்ற நிலையில் இன்று நள்ளிரவோடு இந்த பிரச்சார பணிகள் முடிவடைய இருக்கின்ற நிலையில் இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்க போகின்றோம். முதலாவது நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் சுதா அழைக்கிறேன். சுதா, சொல்லுங்கள். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இப்பொழுது வருகின்றது. இந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார், அதிலும் குறிப்பாக இந்த விருப்பு தெரிவு என்பதே தேவையில்லை என்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிவருகின்றன. இந்த வருகின்ற கருத்து கணிப்புகளை தமிழ் மக்கள் அறிந்து செயற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது அதனை முற்றுமுழுதாக புறக்கணிக்கலாமா? நிச்சயமாக கருத்து கணிப்புகள் என்பது ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு ஏற்றப்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவான ஊழல் தங்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்து செய்யும். ஆகவே இது அனைவருக்கும் விடயம். குறிப்பாக இலங்கை ஆகவே தமிழ் இந்த தேர்தலிலே மிகவும் உறுதியாக நிற்கின்றார்கள். இன்னும் ஆணித்தரமாக ஒரே ஒரு அது சங்க சின்னத்துக்கு மாற்றிருந்தான் தமிழ் மக்கள் இந்த புள்ளடியை இட வேண்டும். எவருக்குமே அது இட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் தமிழ் மக்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் ஏற்கனவே
பல சந்தர்ப்பங்களை இந்த சிங்கள தலைவர்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரனுடைய கதையை கேட்டு அவருடைய உத்தரவு என்று சொல்லி முழு தமிழ் மக்களுமே ஒவ்வொரு சிங்கள தலைவருக்கும் வாக்களித்து இறுதியாக சுமந்திரன் சொன்ன விஷயம் கடந்த முறை கடந்த முறை இந்த நல்லாட்சியில இந்த இடைக்கால தீர்வுகள் புதிய அரசமைப்பு நிறைவு செய்யப்படாவிட்டால் ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. பச்சை பொசிஷன் தந்த ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடியா இருக்குது. இந்த முறை இந்த புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படாது நான் உடனடியாக பதவியில இருந்து இந்த ஊடகங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்ப இவ்வாறான பொய்யர்கள் மீண்டும் இந்த முறை கஜித்துக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க சொல்லிவிட்டு மீண்டும் வருகிறவரிடம் வர சொல்லுவார்கள் கஜித் எங்களை ஏமாற்றி விட்டார். இந்த முட்டாள் அரசியல் சுமந்திரன் சாணக்கியம் போன்ற முட்டாள் அரசியல்வாதிகள் சிங்களவர்களும் 25 கோடி நாங்கள் நேற்றைய தகவல்கள் பற்றி 25 கோடி பிரச்சார செலவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு வகையான லஞ்சம் ஆனா சட்ட ரீதியாக ஏன்னா பிரச்சார செலவுக்கு 25 கோடி நடந்த ஒரு பிரச்சாரம் நல்லூர்ல. அப்ப ஜோசி இந்த தமிழ் மக்கள் சிந்திக்கணும் 25 கோடியில 1 கோடி கூடி செலவிச்சுக்கும் 24 கோடியும் அந்த சுமந்திரன் சாணக்கியன் சத்தியலிங்கம் போன்ற அந்த குழு ஆட்டையை போட்டு அவர்கள் திருடி வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை மீண்டும் கொண்டு படுகுடியிலே விழுத்துவதற்காக நினைக்கிறார்கள். தமிழ் மக்கள் கருத்து கணிப்புகளும் வேண்டாம், எந்த ஒரு கட்சியும் சொல்றதும் வேண்டாம். தமிழ் மக்கள் மிகவும் சிந்தனை உள்ளவர்கள், மிகவும் புத்திசாலியமானவர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும். இன்று நடுறவுடன் இந்த பிரச்சாரங்கள் உத்தியோகமாக இலங்கையை நிறைவேறுகிறது. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. புலம்பெயர்ந்து வாழும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் இன்றிலிருந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை எங்களுடைய ஊர்களை நோக்கி, எங்களுடைய நகரங்களை நோக்கி, எங்களுடைய கிராம சபைகளை நோக்கி நாங்கள் செய்து நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து இந்த எல்லாருக்குமே தெரியும் யதார்த்தம். சங்கு சின்னத்துல போட்டியில் வேட்பாளர் கடைசியும் வெற்றி விடப்படும் ஒரு தமிழர் வெற்றி விட போடுவதே இல்லை. ஆனால் எங்களுடைய இனத்தின் குரல், எங்களுடைய இனத்தின் சேவை, என்னுடைய இனத்தின் வேண்டுகோள் இதுதான் என்று நாங்கள் மீண்டும் ஒரு முறை சங்கை செய்வதன் மூலம் இந்த உலக நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழர்களை மாற்றவே முடியாது, அவர்களுடைய கொள்கையிலே உறுதியாகத்தான் நிற்கிறார்கள் என்று ஆணித்தரமாக அறைந்து சொல்ல வேண்டிய இந்த சந்தர்ப்பம். அனைத்து தமிழ் மக்களும் இதை சங்குக்கு மாத்திரம் உள்ளடிய இட வேண்டும். அதே போல் புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் இன்றிலிருந்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த சங்கு சின்னத்துக்கு அபாரமான வாக்குகள் கிடைக்கப்பட்டு 1 மில்லியன் ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளாக நாங்கள் எடுத்து இந்த ஆனால் இப்பொழுது தமிழரசு கட்சி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றது. அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் தலைமையிலான தேசிய முன்னணி இன்னும் ஒரு கோரிக்கையை விடுத்து இது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வாக்களிப்பை புறக்கணிக்க சொல்லுகின்றது. ஆகவே இப்பொழுது இது வெல்வதற்கான தேர்தல் இல்லை, சொல்வதற்கான தேர்தல் என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது சொல்வதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக ஏற்பட்டுவிடும் அல்லவா? ஏன் அது பற்றி தமிழ் மக்கள் விமர்சிக்கவில்லை? அந்த கட்சி தொடர்பாக ஒரு விடயமும் பேசப்படாமல் அப்படியே மௌனமாக இருக்கின்றார்கள். உண்மையாக தமிழ் மக்கள் ஏன் அதை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ளவில்லை? தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பற்றி ஏன் அலட்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகளை தாங்கள் தான் பயன்படுத்த போகிறார்கள். தேர்தலே பங்கு பெற்றவனா புறக்கணிங்கன்னு சொன்னா ஓகே, ஆனா எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பயன்படுத்த போறோம். அவர்கள் ஆனால் சிங்கள வாக்களிக்க சொல்லி சொல்லவில்லை, தேர்தலை பகிஷ்கரிங்கன்னு சொல்றார்கள். முடிவெடுக்க வேண்டியது நாங்கள் எங்களுடைய அதை பற்றி நாங்கள் பெருசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சிங்களவர்களை வாக்களிங்கன்னு சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் பட்டு எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று எத்தனை நேரம் சொல்லியும் மீண்டும் அதே சிங்களவர்களுக்கு போயிட்டு வருகிறவர்கள் இதே வார்த்தையை எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்ல போறாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு பல நேயர்கள் அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக சந்திக்க இருக்கின்றோம். 4165930055 வழியாக இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் ஞானகுமாரன் பேசுறேன். கூறுங்கள் ஞானகுமாரன். எங்கட தமிழ் சங்கு சின்னத்துக்கு எதிராக பெரிய ஒரு பட்டாளமே அணிதிரண்டு நிக்குது. சுமந்திரன், சாணக்கியன், யாழ்ப்பாணத்துல 2 உங்களுக்கு தெரிந்த 2 முன்னாள் போராளி குழு தலைவர்கள், அதுக்கப்புறம் ஓட்டே போட வேண்டாம் என்று சொல்லி 2 பேர் அவங்க படிச்சவங்க என்று சொல்றாங்க. என்ன சிந்தனையை வைத்திருக்கார்கள் என்று விளங்கவில்லை. இப்படி ஒரு தமிழ் பட்டாளமே எதிராக நிக்குது சங்கு சின்னத்துக்கு எதிராக. அப்ப என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஒன்று என்ன மனசுல எழுது என்னென்றால், ஒரு தமிழனுக்கு தமிழன் ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்றான், ஆனா ஒரு சிங்களவர்கள்
தங்களோட பொது எதிரி என்று வரைக்கும் அவங்க ஒற்றுமைப்பட்டுக் கொள்கிறார்கள். எந்த ஒரு சிங்கள தலைவரோ அல்லது பொதுமகனோ இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதா எங்கேயாவது சொல்லுங்க பாப்போம். நாங்கள் தான் சொல்கிறோம் இந்த சங்கு சின்னத்துக்கு போடாத அல்லது வாக்களிக்கிறத புறக்கணி என்று சொல்றோம். ஒரு சிங்கள வேட்பாளர் இந்த அல்லது ஒரு சிங்கள எம்பி, முன்னாள் எம்பி அல்லது யாராவது ஒரு அரசியல்வாதி இந்த தமிழர்கள் ஒரு ஆள் கேட்கிறார், அதற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லுவார்களா? இல்ல. அவர்கள் தங்களுக்குள்ள முரண்பட்டு கொண்டாலும் பொது எதிரி என்று வரும்போது அவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்வார்கள். ஆனால் எங்களோட தமிழினத்துல ஏனோ தெரியவில்லை, அற்ப சொற்ப காசுக்காகவும் சலுகைகளுக்காகவும் தங்களுடைய பொக்கத்தை நிரப்புவதற்காகவும் பதவிகளுக்காகவும் கேவலத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். சரி ஞானகுமாரன், நீங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருப்பீர்கள், இந்த தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் தான் இந்த சங்கு சின்னத்திற்கான வாக்களிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு பிரச்சார நடவடிக்கை மிகவும் வேகம் எடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் பல்வேறு சவால் நிலைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களை பொறுத்தவரையில் இன்று பிரச்சார நடவடிக்கைகளுக்கான இறுதி தினமாக இருக்கின்ற பார்வையில் உங்களுடைய மன எண்ணத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கான சவால் நிலை என்று பார்க்கின்ற பொழுது அவற்றை குறிப்பிடுவீர்கள். இறுதி நேரத்தில் மக்களாக சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் எதை சொல்வீர்கள்? மக்களா நினைக்கக்கூடிய நாங்கள் தமிழன் என்ற ரீதியில தமிழ் ரத்தமோடு இருந்த ஒரு மான இனமான உணர்வுள்ளவர்கள் ரீதியில கண்டிப்பாக தமிழ் சங்கு சின்னத்துக்காக வாக்களிப்பார்களே தவிர எங்களுடைய உறவுகள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில். அவர்களுக்கு நாங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? அவர்கள் எங்களை நம்பித்தானே இந்த 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 சந்ததியிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த போராட்டத்தை. அப்ப நீங்களே எங்களோட மன உணர்வுகளை நாங்கள் அவர்கள் சிங்களவர்கள் யாரென்றாலும் தலைவராக வந்துவிட்டு போட்டும், ரணிலாக இருக்கலாம் அல்லது பிரேமதாசன் மகனாக இருக்கலாம், யார் இருந்தாலும் சிங்கள நாட்டுக்கு ஒரு சிங்கள தலைவர் ஜனாதிபதியா வந்துட்டு போட்டும். ஆனா நாங்கள் தனியொரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள், குழுமத்தை சேர்ந்தவர்கள், தனியொரு இனத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கான ஒரு சுய நிர்ணய உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை சர்வதேச உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. நன்றி ஞானகுமாரன். நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். சிஎம்ஆர் தமிழ் FM. யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் ராமன், எப்படி இருக்கிறீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றேன். யார் பேசுகிறீர்கள்? நான் மாறன் பேசுகிறேன். மாறன், சொல்லுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பல கருத்து கணிப்புகள் வெளிவருகின்ற நிலையில் அதனை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டுமா என்று கேட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இறுதி நிலையில் பலரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்ற நிலையில் சவால் நிலைகளும் தமிழர்கள் மத்தியில் எழுந்திருப்பதை தவிர்க்க முடியாது. இந்த சவால்களை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்ல, கருத்து கணிப்பில் கருத்து திணிப்பு இதுதான் இன்றைய அரசியல். இன்றைய அரசியல் சமூக ஊடகங்கள் நிறைய பெருகிட்டு, இப்ப அதுல மக்களுக்கு மிக சுலபமாக மக்களை மடைமாற்றவும் முடியும், சரியான பாதையிலும் கொண்டு வரையணும். அந்த வகையில இப்ப இந்த கருத்து கணிப்புன்றது இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் தான் வந்தது. இப்ப கரண் தாக்கூர் அவருடைய அந்த நேர்காணல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை கேட்டிருப்பாரு. அப்ப அவர் கிட்ட நீங்க சொன்ன கருத்து கணிப்பு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லுவார். இப்ப அவர் சொல்லுவார், அதுக்கு சொல்லுவார், இல்ல சில இடங்கள்ல மக்கள் சக்தி அதை மாற்றி விடுகிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புன்றதும் இப்ப பாத்தீங்கன்னா 400க்கு 402 பிஜேபி சொன்னது. ஆனா அது கடந்தது பாத்தீங்கன்னா கடைசி அவை பெரும்பான்மையே கிடைக்கும். இது ஒரு விதமான அரசியல் உங்களுக்கு தெரியும், ஜனநாயக மண்டேக்கில் பல விதமான போட்டி இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற போட்டி, இப்ப நீங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, வெல்லும் தேர்தல் செல்லும் தேர்தல், இதே ஒரு வெற்றி தான். இந்த வார்த்தையே ஒரு வெற்றி தான். இந்த வார்த்தையே மக்களை ஓரளவுக்கு அதை சிந்திக்க வைக்கும். அதாவது மக்கள் இப்ப அங்க இருக்க இப்ப எங்களுக்கு கட்சிகளுக்கு எதிரான இப்ப சங்க சின்னத்துக்கு எதிரான எல்லோரும் அந்த எதிராக போராடுவது இருந்தால் காரணம் அந்த சங்கு சின்னத்துடைய அந்த அவை எடுத்த பாதை சரியா போய்கின்றது. ஒன்னொருத்தன் எதிர்க்கிறான்னு நீங்க சரியா போறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த வகையில மக்கள் உண்மையில நீங்க இப்ப எனக்கு முன்ன முந்தைய பேசிய உறவுகளோட இப்ப நீங்க தொடர்ச்சி அந்த பிரச்சாரம் செய்யாட்டி இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க தெரியாது. அதே மாதிரி அங்கேயும் சரியான பிரச்சாரம் செய்யல மக்கள் கண்டிப்பாக ஒருங்கிணைஞ்ச, ஏன்னா எங்களுக்கான ஒரே வழி ஒருங்கிணையணும். அதுக்கு எந்த வழி கிடைக்குதோ அதை சரியான வழியை கண்டுபிடிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் ஒரு சரியான விடயத்தை செய்யும் போது ஒரு மக்கள் ஒரு பக்கம் போனா அவர் ஒரு சரியான விடயத்தை செய்யறாரு. இப்ப அதே மாதிரி இப்ப போற பாதை சரியில்லை, நான் முதல்ல செய்தது சரியா இருக்கு. அதே மாதிரி இப்ப எங்க சங்க சின்னத்துல ஐயா அரியநேந்திரன் ஐயா மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. உண்மையில தான் இப்ப ஆரம்ப காலத்துல எல்லா மக்களும் அதை கடந்து தான் சென்றாங்க. இப்ப நாங்க ஊர்ல பேசும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்டா இப்ப ஐயா சுமந்திரன் ஐயா அவர்கள் இப்ப சிங்கள தேசம் என்னதில் தானே சுமந்திரன் ஐயாவுடைய ஐயா சஜித் அவருக்கு கொடுக்க ஆதரவு சிங்கள மக்களுடைய வெறுப்பு உருவாக்கி இருக்கு. அதனால அவருக்கு தோல்வி வரமாட்ட வரையும் சொல்லிக்கிறார். இந்த தமிழர்கள் ஆதரவு கிடைக்குது, அதில் இவர்
தமிழருக்கு சார்பாக நடப்பாண்டு இப்ப அவரை வீழ்த்துவதற்காக இது திட்டம் சொல்றாரு. இப்ப அந்த அடிப்படையில் பார்க்க ஒரு தமிழன் சிங்களவர்களுக்கு ஆதரவா இருக்கு, மன்னிக்கவும் நான் இனவாதமா பேசல பொதுவாக பேசுறேன், அந்த இதுக்கு ஆதரவா இருக்க தமிழ் மக்களுடைய வாக்குகள் எப்போதும் தமிழ் மக்களுக்கு தான் போகும். என்ற இங்கே இருக்க அத்தனை உறவுகளும் தங்கள் உறவுகளுக்கு பகிர்வாலும் அங்கே இருக்கிற உறவுகளும் உணர்வு உள்ளவர்கள் தான். இந்த எல்லாரும் ஒரு சிலர் தவிர அந்த சின்ன சின்ன கட்சிகள் இனம் ஜாதி அப்படி போறத தவிர மற்ற பொதுவான மக்கள் ஒன்று இருக்கிறார்கள். அவருடைய வாக்களிப்பு இருந்தாலும் இந்த தேர்தலில் குறிப்பாக இந்த தமிழர்களை பிரிக்கும் வகையில் வழிபடுகின்ற கருத்துக்களில் இந்த மேல் வர்க்கத்தினர் மற்றும் கீழ்மட்ட வர்க்கத்தினர் என்ற பிரிவுகளும் பேசப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்கள் என்று ஒருங்கிணைகின்ற பொழுது இந்த விடயங்கள் என்பது முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது அது தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இருக்காது. இல்ல இப்ப எங்க தேசிய தலைவர் கேட்கல, நாம உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் கடந்து நாம ஒரு கூடியலாம் ஒரு தமிழர் ரெண்டு அடையாளம். இப்ப அந்த அடையாளம் எங்களுக்கு இப்ப நீங்க சொல்றது 100% இருக்குதான். ஆனா எல்லா மக்களும் பேசுவார். இப்ப கருணாநிதி ஐயா சொல்லுவார், கூட்டத்துக்கு வரவன் எல்லாம் ஓட்டு போடுவாண்டு அர்த்தம் இல்லையா, வாக்களிப்பாண்டு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி எல்லாரிடமும் போவார்கள். ஆனா மக்கள் சரியான ஒன்று தேர்ந்தெடுப்பார். அதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான அரசியல். மற்ற மக்களும் தெளிவாக இருக்கிறார். பாத்தீங்க அமைச்சர் டக்ளஸ் அவர்கள் எவ்வளவுதான் அவர் உதவி செய்தாலும் எங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பத்தில் இருந்த கூட்டமைப்புக்கு இருந்த ஆதரவு அவருக்கு இன்று வரைக்கும் இல்ல. மக்கள் உதவிகளை வாங்குவார்கள், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்பார்கள். ஆனா மக்களுக்கு தெரியும். எங்களை பாருங்க, இவ்வளவு இடர்களையும் நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்துல எங்க தேசிய தலைமையோ ஏதாவது வரும்போது அத்தனை மக்களும் பாருங்க. இப்ப நடக்கக்கூடிய ஐயா சாந்தனையோட இறப்பு கூட அவ்வளவு ஒரு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சாந்தனையான ஊதவுடல் ஊருக்கு போயிட்டு மக்கள் எல்லாம் உண்டா சேர்ந்தது. இதுதான் தமிழ் மக்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மாறன். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம் 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 இனிய காலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றோம் கண்ணன், நீங்கள் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தலைப்பை கொண்டு வந்ததுக்கு. எங்களுக்கு என்னென்றா, எங்களுக்கு இதுதான் முதல் தரம் எங்களை ஒற்றுமையை காட்டுறதுக்காக இந்த தேர்தல் வந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி இது வெல்வதற்கல்ல, சொல்வதற்கு. எல்லாருக்கும் உலகத்துக்கு நாங்க அறிவிக்கணும் எவ்வளவு ஒற்றுமையான ஆட்கள் நாங்கள். செய்தியில கேள்விப்பட்டேன், சுமந்திரன் யுஎன்பிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்துச்சு. விளங்கல, சுமந்திரன் அவர் யுஎன்பி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தமிழாக்கள் அவைக்கு போட சொல்லணும்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா போய் அது பழைய செய்தி இருந்தாலும் நீங்கள் இன்றுதான் அறிந்திருக்கின்றீர்கள். ஆமா, அப்படி இருக்கு. முதல் நேரம் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் மற்ற பக்கம் இருந்து எல்லாருக்கும் செய்தாலும் ஒற்றுமையான வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருப்போனும், உலகத்துக்கு காட்டணும். நாங்கள் இது எங்க இன்னொரு நேரத்தை சிங்கள மக்கள் சிங்கள பிரசிடன்ட் தேர்வெடுக்க, அது அதே பக்கம். எங்கட பக்கத்துல நாங்க எங்கட ஒற்றுமையை காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒன்ற சங்கம் கொண்டு உலகத்தை காட்டுறதுக்கு எங்களுக்காக வந்ததுக்காக நன்றி. நன்றி கண்ணன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் அசோக் ஆகிறேன். சொல்லுங்கள் அசோக், உங்களுடைய பார்வை என்ன என்றால், இப்பொழுது வருகின்ற கருத்து கணிப்புகளை நீங்கள் நம்புகின்றீர்களா அல்லது அதனை நீங்கள் அப்படியே புறந்தள்ளி விட்டிருக்கின்றீர்களா? இல்லை, கருத்து கணிப்புகளை நான் நம்பவில்லை. ஆனால் அந்த தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடான்ற வாசகத்துக்கு இணங்க எல்லோ தமிழ் மக்களும் சேர்ந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கணும். சரி, புலம்பெயர் தமிழர்களாக இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது என்னென்ன பங்கை இந்த தேர்தலில் வகிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எல்லோ தமிழர்கள் எல்லோ தமிழ் மக்களும் ஒன்றுபட்டு ஒரே சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பிரச்சாரம் செய்கின்ற சுமந்திரன், சாணக்கியன் போன்றவருடைய கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய எதிர்கால அரசியல் என்பது இந்த விடயத்தில் தங்கி இருக்கின்றது என்பதனை அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இவ்வாறான பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுப்பதற்கான காரணமாக நீங்கள் இதனை பார்க்கின்றீர்கள்? விளங்கவில்லை. அவர்களுடைய எதிர்கால அரசியலிலும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினுடைய வெற்றி தாங்கி இருக்கின்றது. காரணம், பொது வேட்பாளர் வெற்றி பெறுகின்ற நிலையில் அவர்கள் அரசியலிலிருந்து ஒதுக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அப்படி அறிந்தும் கூட அவர்கள் தொடர்ந்து இவ்வாறான செய்தியை வெளியிடுவதற்கான காரணமாக நீங்கள் இதனை பார்க்கின்றீர்கள்? இல்லை, கட்டாயமாக அவர்களை புறந்தள்ளத்தான் வேண்டும். அவர்கள் பிரச்சாரம் செய்வது அரசாங்கத்துக்கு என்பது எல்லோ தமிழ் மக்களுக்கும் விளங்குகின்றது. அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அண்டர் டேபிளுக்கு கீழே பணப்பட்டிகளை வைத்துக் கொண்டு ஒரு தமிழனை
எல்லோரும் எதிர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற மூலமே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளவு பணம் அரசாங்கம் மூலமாக தாங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டாலே தமிழ் மக்கள் தாங்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சங்கு சின்னத்துக்கு வாக்கு அளிக்கும் பொழுது, அவர்களுடைய பலத்தை காண்பிக்கிற பொழுது அவர்கள் தாங்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். தங்களை எல்லோர் தமிழ் மக்களும் புறந்தள்ளுகிறார்கள் என்று சொல்லும் வகையிலே அவைகள் அரசியலை விட்டு தாங்களாகவே விலக்கிக் கொள்கிறார்கள். சரி, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு நிலை என்பது எப்படி இருக்கும் என்று பார்க்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் அவர் கட்டாயமாக அவர் வின் பண்ணுவார். அமோக வெற்றி அடைய வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு அமோக ஆதரவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போன்று அவர் வெற்றி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய ஆகவே தெரிகின்றது. நீங்கள் கூறுவது ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிடுகிறீர்களா வெற்றி வாய்ப்பு என்பது? இல்ல இனி வரும் காலகட்டத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். நன்றி. அடுத்த நேர் இணைந்திருக்கிறார் 4165930055. வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் தயாபரன். தயாபரன், சொல்லுங்கள். கேக்குதா? ஆமாம், கூறுங்கள் தயாபரன். எனது கருத்து என்னென்றால், அதாவது புலம்பெயர் தேசமும் இதுல ஈடுபட வேண்டும். இந்த கருத்து தெரிவிக்கிறதுல சில பேர் அதை தவறுன்னு சொல்லினோம். ஆனால் 3 ஜனாதிபதி வேட்பாளர் சிங்கள பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரணில் சொல்லி இருக்கிறார். ரணில் அதாவது 96 பில்லியன் கடன் இருந்த நாட்டை 100 பில்லியன் கடன் ஆக்கியிருக்கிறார். அதாவது டிசம்பர் மாதம் இருந்த கடன் 96 பில்லியன், மார்ச் மாதம் இந்த வருடம் இலங்கை மொத்த கடன் 100 பில்லியன். ஆனால் அவருடைய பிரச்சாரம், அவர் சொல்லுகிறார் நாட்டை கடனிலிருந்து மீட்டு விட்டேன், மக்களை சுவீச்சதுக்கு அழைத்து செல்கிறேன். இல்லை, அது முற்றுமுழுதான பொய். ஆகவே அவருக்கு வாக்களிக்க தேவையில்லை என்பது இதுல நிரூபணமாகும். அதாவது கூடுதலான கடனை எடுத்து இருந்த பிரச்சனையில் இருந்து தற்பொழுது நாட்டை மீட்டிருக்கிறார். 96 பில்லியன்ல இருந்து 4 பில்லியன் IMF கடன் எடுத்து IMF இருந்து கடன் எடுத்து 100 பில்லியன் ஆக்கி போட்டுத்தான் அவர் இப்ப தற்போது நிலைமை இருக்கிறார். அவை கடனாளியாக்கி மக்கள் வரிச்சுமை ஏற்றி மக்களை கடனாளியாக்க. ஆனா பிரச்சாரம் செய்யும் போது ஏதோ தான் மீட்பர் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த IMF கடனை எடுப்பதில் வேறு ஒருவரும் இந்த அளவுக்கு செயற்பட்டிருக்க முடியாது என்பது இன்னும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த கடனை எடுப்பதற்கு உரிய ஒரு நிபுணத்துவ சேவையை வழங்கியதை தான் இப்பொழுது ஒரு வெற்றியாக பிரச்சாரப்படுத்துகிறார்கள். ஆமாம், ஆனா கடன் எடுப்பதில் ஒரு நாட்டின் சுவீச்சம். ஆனா கடனில இருந்து கடன் எடுக்காமல் எப்படி பாதுகாப்பதுதான் சுவீச்சத்தில் நாடகம். அவை அதில் அவர் தவறிவிட்டார். அடுத்ததாக சஜித் பிரேமதாச கூறியிருந்தார், தான் மந்திரியா இருக்கும்போது கூறியிருந்தார் 1123 விகாரைகள் அமைப்பேன், 1000 பௌத்த பாடசாலை அமைப்பேன் நாடு முழுவதும். அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை பௌத்தமயமாக்குவதுதான் அவரின் நோக்கம். ஆகவே அவரும் தமிழ் மொழிக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லை. அடுத்ததாக அன்றகுமார நாயக்காவும் அவர் இங்கே வந்தபோது நாங்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அவர் அதிலே அவர் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன தமிழுக்கான தீர்வு என்ற போது அவர்கள் அதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அவர் சொல்ல 13 என்பது ஒரு பேரம் பேசும் விடயம் அல்ல, தமிழர்களை அரசியல் உரிமை என்பது, அதை நாங்கள் வரும்போது நடைமுறைப்படுத்துவோம். இப்படியான கூற்றுகளை எல்லாம் நாங்கள் பல காலங்களாகவே தொடர்ந்து பல தரப்பினராலும் இந்த வாக்குறுதிகள் தான் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஆமா, நடைமுறையில் ஒன்றுமே நடைபெறவில்லை. ஆகவே இந்த தேர்தலும் எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களும் அதை தான் கூறுகிறார்கள். ஆகவே இவர்கள் ஒருவரை நம்ப முடியாது. அதனால் தமிழ் மொழிக்கான ஒரே ஒரு தீர்வு எங்களுக்கு எது தேவை என்பதை தெள்ள தெளிவாக கூறுவது, அதுக்குத்தான் இந்த பொது வாக்காளர் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. சரி, இந்த பொது வேட்பாளரனுடைய பலத்தை நிரூபிக்கின்ற பொழுது பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை என்பது இலங்கையில் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா, அல்லது இது கூடுதலாக வெளிநாட்டை மையப்படுத்தி அணுகக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக 2 பக்கம். அதாவது என்னென்றால் ஒரு ஜனாதிபதியோடு நாங்கள் அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் போது, அவருக்கான ஆதரவை தெரிவிக்கும் போது நாங்கள் ஒரு தரப்படுகிறோம். மற்றவர் அந்த தேர்தலில் வென்றால் அவருடன் பேரம் பேசும் எங்களுடைய தகுதி இழக்கப்படும். அவர் அதில் கவனிக்க எடுக்க மாட்டார். ஆகவேதான் நாங்கள் நடுநிலை வைக்க வேணும். இதில் யார் வென்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களது கோரிக்கையை முன்னுக்கு வைக்கும் போது நாங்கள் 3 பேருடன் பேசுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுதான் ஒரு தெளிவான முடிவு. நன்றி தயாபரன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். CMR தமிழ் FM. யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், நான் விஜய். கூறுங்கள் விஜய்.
என்ன பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்புன்றது வந்து சில மக்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பெரிய பெருந்தொகையான ஒரு மக்கள் இந்த மெலோன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா தாங்க வந்து அந்த வெல்றாக்களுக்கு தான் போடணும்ன்ற ஒரு மெலோன்லயும் இருக்குது மக்களுக்கு. அப்ப அந்த மெனோனுல இருக்கிற மக்களை வந்து இந்த தீர்மானிக்கிற சக்தி வந்து தங்களோட ஏற்கனவே தீர்மானிக்காதவர்களை திசை மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த கருத்து கணிப்புகள் திணிக்கப்படுகின்றன. அப்ப அவர்கள் எந்த பிறகு அந்த எலெக்ஷனுக்கு பிறகு தாங்களே புளிய கொண்டு நிற்பார்கள். நாங்க போட்டாட்டு தான் பின் பண்ணுவோம், நான் போட்டதான் என்ற ஒரு இதுக்காக ஒரு கருத்தோட்டத்துக்காக இப்படியான ஏமாளிகள் இருக்கிறார்கள். மற்றது இலங்கையை பொறுத்தளவுல தமிழாக்கள் தேர்தல் அரசியல் வந்து எதுவுமே இவ்வளவு காலமும் சாதிக்கவில்லை. அதில் வந்து பின்னடைவு தான் இருக்க ஒழிய எதுவுமே நடக்கவில்லை என்றது வந்து நாங்க எங்களுக்கு தெள்ளந்தெளிவா இருக்கிறது. இப்ப உண்மையிலேயே இந்த பகிஷ்கரிப்புன்றதை வந்து நான் முதல்ல வரவேற்றேன். நான் அதே நேரத்தில் ஜிவாஜிலிங்கம் ஐயா தனிச்சு தான் போய் அந்த கேட்கல நான் அவருக்கு சப்போர்ட் செய்வேன் சொல்லி சொன்னா நிச்சயமா வந்து இது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமா தான் நாங்க பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வர்றதுக்காக நிறைய பேர் வந்து நீண்ட காலமாக எப்பவுமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். ஓரளவுக்கு இந்த வருஷம் சாத்தியமாயிருக்கிறது. அப்ப நாங்க நிச்சயமா வந்து எங்களோட உரிமையை வந்து அந்த பொது வேட்பாளருக்கு தான் போட வேண்டும். ஆனா இது சில கட்சிகள் சார்ந்த கட்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிறதுல தான் சில வேளை அதுல இருந்து சில பேர் வெளியில நிற்கிறார்கள். என்ன சொன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் அந்த பொது கட்டமைப்பை உருவாக்கிய சில அரசியல் தலைவர்கள் வந்து முதல்ல எங்களை கால வாரி விட்டவர்கள் அதுல இருக்கிறதால சில அரசியல் கட்சிகள் வெளியில நிற்குது. ஆனா நாங்க இந்த அரசியலை விட்டுட்டு பொதுவா வந்து இந்த தமிழ் மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டணும்ன்றதுக்காக நிச்சயமா வந்து எங்களோட ஓட்டை வந்து தவறாம போய் அறிஞர்களுக்கு போடலாம் நினைக்கிறேன். இப்பொழுது இந்த தேர்தலை புறக்கணிக்க சொல்பவர்கள் அந்த கட்சி சார்ந்து தொண்டர்களாக இருப்பவர்களும் சரி அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு பொதுமகனாக இருப்பவரும் சரி கட்சி சொல்லுகின்ற விடயத்தை கேட்காமல் தன்னுடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பொது சின்னத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறதா அல்லது அவர்கள் நிச்சயமாக இது நான் வந்து ஒரு தமிழ் தேசிய மக்கள் மீது தீவிர ஆதரவாளர். அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் உள்வாங்கன்னா நிதி பங்களிப்பு கூட அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அரசியல் இந்த எலெக்ஷன் மூட்டம் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஓட்டு வந்து நான் நிச்சயமா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில் என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த உறுப்பினர் கூட நிச்சயமா வந்து பொது வேட்பாளருக்கு தான் போடுவார்கள். ஆனால் இந்த அரசியல் களத்துல வந்து அவர்கள் இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது கூட அது சரிதான். நாங்க அதை தவறாக பார்க்க தேவையில்லை. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். CMR தமிழ் FM. யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சுதன் சொல்லுங்கள். இது வந்து அரசாங்கம் சதிகளையெல்லாம் எல்லாருமே இந்த மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து இப்போ ஒப்பந்த சொல்றார்கள் எல்லாருமே வந்து அதுக்கு ஈடுபடுறார்கள். ஏனென்றால் அதாவது அவங்களது பயிற்சிகளை சொன்ன என்ன அவங்க ஒவ்வொரு கட்சியில எல்லாமே வந்து ஒரு சதிகள் இதை வந்து உண்மையில உடைச்சு அதாவது பொது வேட்பாளருக்கு கூட்டணும் வேண்டாம். இது வந்து இவ்வளவு நடவாத விஷயம். கனடிய அரசியல பாத்தீங்கன்னாலும் தெரியும். அதாவது மூன்றாவது கட்சி வந்து மூன்றாவது கட்சியை நம்பித்தான் முதலாவது ரெண்டாவது வந்து முடிக்கிறது இருக்கு. ஸோ அதனால மூன்றாவது கட்சி ரெண்டாவது வெளில இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு பொது வேட்பாளர் இருந்தா தான் நாங்கள் இதையும் வந்து அதாவது துணிஞ்சு கேட்கக்கூடிய இதெல்லாம் அரசியலையும் எங்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. இவ்வளவு அளவில் இருந்தும் என்ன நாங்கள் படிக்காம இருக்கிறது சரியான ஒரு மண்டபத்தில். ஆமாம், நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு உங்களுடைய ஒலித்தெளிவு சற்று போதாமல் இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம். 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 யார் பேசுகிறீர்கள்? நான் ரெஜினோல்ட் கதைக்கிறேன். ரெஜினோல்ட் சொல்லுங்கள். நீங்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். ஓகே, என்ன சொன்னா நான் முழு நேரம் எல்லாருடைய கருத்துகளையும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரம் பொது வேட்பாளருடைய இதுகள் வந்து இன்றைக்கு வந்து நான் சுமந்திரன் நடுவர்ல கூடி கதைச்ச அந்த இதை நான் யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அவரோட எவ்வளவு ஆவேசமாக அந்த இது அவருடைய பேச்சு இருந்தது. ஏன் இவ்வளவு தூரம் ஆவேசப்பட வேண்டும் அல்ல இவ்வளவு தூரம் கடுமையான கருத்துக்களை பிரயோகிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அது சுயநல அரசியலாத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளை முக்கியமான கருத்து இப்ப அநேகமா எல்லா இந்த CMR மூலமாக அனைவரும் கூறுகின்ற ஒரு விடயம் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பதன் மூலம் நமது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உலகத்துக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை
இந்த சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. எனவே நாங்கள் பொதுவாக இதை நாங்கள் வரவேற்று முழு தமிழ் மக்களும் சில வேளைகளில் இனி மற்ற தரப்புக்கு மக்கள் அவருடைய கட்சி தொண்டர்கள் ரீதியான இதுகள் விழுந்தாலும் கூட அதை விடுத்து அனைத்து மக்கள் ஒரு பொதுநிலையிலிருந்து சிந்திக்கிற அனைவரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் நமது ஒற்றுமையை பலப்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. ராம். ஆமாம், இதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியானதன் பின்னர் பல கட்சிகளும் அந்த தேர்தல் பிரச்சார நாட்கள் என்பது கூடுதலான நாட்களை எடுத்துக்கொண்டிருந்தன. ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சார நடவடிக்கைகளுக்கான நாள் என்பதும் அது வீரியம் பெற்ற நாட்கள் என்றும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு குறுகிய காலமாக இருக்கின்றது. இந்த பிரச்சார நடவடிக்கைகளின் மூலமாக செயற்படுத்தப்பட்ட இந்த செயல்திறன் என்பது ஒவ்வொரு தமிழ் மக்களையும் சென்று அடையக்கூடிய விடயங்கள் என்பது சென்றடைந்திருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? ஆனா நீங்க நல்ல கருத்து. அது உண்மையிலேயே பொதுநலத்துக்கு வர வேண்டிய கருத்து. அது குறுகிய காலம் தான் எங்களுக்கு தரப்பட்டிருந்தது. ஆனால் பொதுவாக சில யூடியூப் சேனல் மூலம் பல இடங்களை பார்த்தபோது தமிழ் மக்கள் கூட சில விடயங்களிலே மிகவும் அவருடைய பதில்கள் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக தான் இருக்கிறது. பொதுவாக அதாவது பொது வேட்பாளருக்குரிய அந்த கருத்துக்களும் ஏன் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார், எதற்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார், அவரை ஆதரிக்க வேண்டிய ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற பலமான ஒரு பிரச்சாரம் போதாதென்றான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் புலம்பெயர் மக்களும் அதே நேரத்தில் தாயகத்தில் இருப்பவர்களும் இந்த பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு ஏன் தோன்றியது என்ற விடயத்தை நினைப்பதும் அதே நேரத்தில் தமிழர் என்ற ஒரு சொல்லை மனதில் நிறுத்துவதும் இந்த தேர்தலில் ஏன் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விடையை அவர்களுக்குள்ளே பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதனை இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். இன்று நள்ளிரவோடு பிரச்சார பணிகள் நிறைவடைய இருக்கின்ற நிலையில் சமூக வலைதளத்திலும் இதனை பயன்படுத்துவதற்கு அல்லது ஒரு வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தடைகள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக அனைவரும் முன்கூட்டியே இந்த விடயத்திற்கான ஆதரவை தெரிவித்து உங்களுடைய தீர்மானங்களை இன்றே மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாகவும் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இன்றைய ஒலிபரப்பிலிருந்து நானும் விடைபெறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி. செய்தி பிரிவில் கடமையாற்றிய செய்தி ஆசிரியர் உமாபாரதிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.